ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஒரு சூப்பரான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் வழிபாட்டை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மன் ஆலயங்களில் நிறைய ஆலயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில ஆலயங்கள் மட்டும் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது. அதில் பெருமாளுக்கு நிகராக படுத்த கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய அம்மன் கோவிலாக இருக்கிறது தான் இந்த மாசாணி அம்மன் கோவில். இந்த கோவில் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் இருக்கு. இந்த அம்மனை எந்த முறையில் வழிபட்டா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும். அந்த சிறப்புகளை உணர்த்த அந்த ஆலயத்துக்கு போய் முறையா நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில ஆடி மாதத்துக்குரிய அம்மன் ஆலயங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலா இருக்கக்கூடியது தான் இந்த மாசாணி அம்மன் கோவில். இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு ஒரு வரலாறும் இருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோவுக்கு கடைசியில நம்ம பார்ப்போம். இந்த கோவில் பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தினத்துல நாம போய் வழிபாடு செஞ்சா ரொம்பவும் சிறப்புன்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னா, அம்மன் படுத்த ரூபத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு பின்புறமா ஒரு ஆறு ஒண்ணு ஓடும். அந்த ஆத்துல போய் தண்ணீரை எடுத்து நம்ம தலையில தெளிச்சுட்டு நம்ம கை கால்களை சுத்தம் பண்ணியதுக்கு அப்புறமா தான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும். இந்த ஆலயத்திற்கு போறதுக்கு முன்னாடி கொடிமரம் ஒண்ணு இருக்கு. அந்த கொடி மரத்தடியில கல்லுப்பு, மிளகு இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம தலைய சுத்தி 3 முறை சுத்தணும். நம்ம தலைய 3 முறை சுத்தி அத கொடி மரத்துக்கு அடியில நம்ம கொட்டிடணும். இப்படி செஞ்சா அந்த நிமிஷமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம நேரா அம்மனை வழிபாட செய்ய போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை சாத்துறது ரொம்பவும் சிறப்பு. அதே மாதிரி புதிதா புடவையும் வாங்கி நம்ம அம்மனுக்கு சாத்தலாம். உங்களால எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு அம்மனை முழு மனதோட வழிபாடு செஞ்சா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல மஞ்சளை பிரசாதமா தராங்க. அந்த மஞ்சளை வீட்டுக்கு வாங்கி வந்து தினமும் நம்ம நெத்தியில வச்சுக்கலாம். இந்த அம்மன் கோவில்ல கோரிக்கை சீட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி அம்மனுடைய பாதங்கள்ல வச்சு வழிபாடு செஞ்சா நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல அற்புத சக்திகள் நிறைந்த இந்த மாசாணி அம்மனை முழு மனதோட வணங்கி சரணாகதி அடைஞ்சா வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லாம எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த அம்மனுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். மாசாணி அம்மனுடைய வரலாறு. ஆனைமலைக்கு பக்கத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு மணமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒருவருக்கொருவர் ரொம்ப உயிராக நேசிச்சாங்க. அப்போது கொஞ்ச நாள்லேயே அவருடைய மனைவி கருவுற்றாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்த காரணத்தினால அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட போகாமல் அவங்க கணவன் முன்னாடியே அவங்களுடைய பிரசவம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நாள் போக போக அவங்களுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சுது. பிரசவ வலி அதிகமானதுக்கு அப்புறமா அவருடைய கணவர் அவங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே போய் யாரையாச்சும் உதவிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவங்கள தனியாக விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அது அடர்ந்த காடு, வனவிலங்குகளும் அங்கே நிறைய இருக்குது. அதனால் அவங்கள தனியாக விட்டுட்டு போக கொஞ்சம் பயமாக இருந்தது. அவங்களோட கணவர் தயங்குறதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அவருடைய மனைவி, நானும் உங்களோட வரேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் என்னோட அம்மா வீடு வந்துடும், அங்கே மருத்துவச்சியும் இருப்பாங்க, அதனால் நம்ம அவங்கள போய் பார்க்கலாம், அவங்க முக்காலமும் அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களோட நடந்து வரேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் அவருடைய கணவனும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. 1 மைல் தூரம் அளவுக்கு நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களால சுத்தமாக நடக்க முடியலை. வலியும் அதிகமாயிடுச்சு.
அவங்க அவரோட கணவர்கிட்ட, இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீங்கள் அங்கே வெளிச்சம் நோக்கி நீங்கள் போங்க, அங்கே மருத்துவச்சி கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்து ஓய்வெடுக்கிறாங்க. அவளுடைய கணவரும் வேறு வழியே இல்லாமல் சரின்னு அங்கேயே விட்டுட்டு மருத்துவச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மருத்துவச்சியும் மருத்துவ உபகரணங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களையும் கூட்டிகிட்டு வராங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரே ஆச்சரியம், எல்லாருக்கும் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அங்கே ஓய்வெடுத்துட்டு இருந்த அவருடைய மனைவி அங்கே இல்லை. உடனே அவங்களுடைய கணவர், என் இறைவா, இது என்னடா சோதனை, நான் இங்கே தானே விட்டுட்டு போனேன், என்னோடய மனைவி இப்போ எங்கே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தார். உடனே மருத்துவச்சி, நான் கண்ட கனவு பளிச்சிடுச்சே, இறைவா இது என்ன சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளுடைய கணவர், அப்படி என்ன கனவு கண்டீங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, நீ விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போக நீ வந்த அந்த சமயத்தில் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று உன் மனைவியை துரத்த ஆரம்பிச்சுது, உன்னோட மனைவியும் எழுந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஓட முடியலை. அந்த கருத்து உருவத்தை பார்த்து என்னை விட்டு விடு அப்படின்னு சொல்லி 2 கையை எடுத்து கும்பிட்டு ரொம்ப கெஞ்சினாங்க. ஆனால் அந்த உருவமும் அவங்கள விடாமல் துரத்துச்சு. உன் மனைவியோட போதாத காலம் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வச்சு வழுக்கி விழுந்து அங்கேயே அவளுடைய உயிர் பிரிந்துச்சு. அவளுடைய உயிர் பிரிந்த உடனே வானத்தில் இருந்து ஜோதி உருவத்தில் கோடி சூரியன் பிரகாசமாக ஒரு நீண்ட உருவம் ஒன்று வாய் திறந்துக்கிட்டு அவங்களுடைய கையில் வேலும் ஆயுதங்களோட வந்து அந்த பெரிய அந்த கருத்து உருவத்துடைய மார்பகத்தை பிளந்து அந்த பெண்ணுடைய காலுக்கடியில் போட்டுட்டாங்க. இதுதான் நான் கண்ட கனவு அப்படின்னு அந்த மூத்தாட்டி பாட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மனைவி ஒரு சாதாரண பெண் கிடையாது, வானத்தில் தேவலோகத்தில் இருந்து வந்த உதித்த பெண். இந்த கரிய இந்த பெருத்த உருவம் கொண்ட இந்த அரக்கனை கொல்றதுக்காகவே பிறந்தவ தான் உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. இவள் தெய்வ வம்சத்தை சேர்ந்தவ அப்படின்னும் சொல்கிறாங்க. இவ மாட்டு சாணியில் கால் வச்சு வழுக்கி விழுந்ததால் இதுக்கப்புறம் அவளை மாசாணி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு மாசாணி அம்மன் அப்படின்ற பேரும் வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் குழந்தை வேணும் அப்படின்றவங்க மாசாணியை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாசாணி அம்மனை வழிபட்டால் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகும், எதிரிகளிடம் இருந்து நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வரலாறு மட்டும் இல்லாமல் மாசாணிக்கு இன்னும் 2 வரலாறும் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு இந்த வரலாறு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.